இரண்டாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது பகுதி மது பிராமணம் என்று அழைக்கப்பட்டது. 19 மந்திரங்கள் இருந்தன. சென்ற வகுப்பில் அதை நாம் பார்த்து முடித்தோம். அடுத்த பிராமணத்திற்கு செல்வதற்கு முன் இந்த மது பிராமணத்தினுடைய சாராம்சத்தை பார்ப்போம். மது என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில் காரியம் அல்லது கர்ம பலம் என்பது பொருள். இங்கு ஜெகத்தினுடைய மித்யாத்துவமானது வேறு எங்கும் சொல்லப்படாத ஒரு நியாயத்தின் மூலமாக நிரூபிக்கப்படுகின்றது. எப்படி என்றால், பொதுவாக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அந்த பொருள் காரியம் என்று நிலைநாட்டி அதற்கு காரணமாக ஒன்றை காட்டி காரணம் சத்தியம் காரியம் மித்யா என்று சொல்வது வழக்கம். ஆனால் இங்கு இரண்டு தத்துவங்களை எடுத்துக்கொண்டு அந்த இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து இருந்தால் அதனுடைய இருப்புக்கு இனி ஒன்றை சார்ந்தும் அதனுடைய இருப்புக்கு இதையும் சார்ந்து இருந்தால் அந்த இரண்டுக்கும் வேறான ஒன்றை சார்ந்திருக்க வேண்டும், ஆதாரமாக கொண்டிருக்க வேண்டும். அந்த இரண்டும் மித்யா என்று இங்கு சொல்லப்படுகிறது. இதைத்தான் நாம் உபகாரிய உபகாரக பாவம் என்று சொன்னோம். அதாவது உதவி செய்வது, உதவியை நாடுதல். உதாரணமாக குரு சிஷ்யன் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதனிடம் குரு என்ற தன்மை சிஷ்யனை சார்ந்து இருக்கின்றது. அவர் எப்பொழுது தன்னை குரு என்று கூறிக்கொள்ளலாம் என்றால், சிஷ்யன் என்ற ஒருவன் இருந்தால்தான். இங்கு அந்த மனிதன் சத்தியமா மித்யாவா என்று நாம் பேசவில்லை. அந்த மனிதனிடம் இருக்கின்ற குரு என்ற தன்மை, அதை பற்றி பேசுகின்றோம். ஆகவே குரு என்ற தன்மை சிஷ்யனை சார்ந்து இருக்கின்றது. அதே போல ஒருவன் தன்னை சிஷ்யன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு குரு இருந்தாக வேண்டும். ஆகவே குருவின் அடிப்படையில் தான் அவரிடம் சிஷ்யன் என்கின்ற தன்மை. இப்பொழுது இரண்டு மனிதர்களிடம் இருக்கின்ற குரு என்ற தன்மையும் சிஷ்யன் என்ற தன்மையும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. ஆகவே இந்த இரண்டு தன்மையும் மித்யா. இப்படியே நாம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தால், மாதா பிதா புத்திரக புத்ரி, இப்படி நமக்கு எவ்வளவோ ரோல், எவ்வளவோ ஒரு விதமான குணத்தில் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம். இப்போ நான் இந்த நாட்டை சார்ந்தவன் என்று நினைக்கும் பொழுது இந்த நாட்டுக்கு எனக்கு சில கடமைகள், இந்த நாட்டுக்கு நான் செய்ய வேண்டியது இருக்கு, இந்த நாடு எனக்கு செய்ய வேண்டியது இருக்கின்றது. ஒரு இல்லறத்தில் இருந்தால் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், அம்மா அப்பா கணவன் மனைவி, இப்படி பல ரோல் நமக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய சம்சாரத்தை பார்த்தோம்னா அந்தந்த ரோலுக்கு தகுந்த சுகதுக்கம் நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது தந்தை என்று ஒருவர் இருந்தால் மகன் என்ற ஒரு ரோலிடமிருந்து இவருக்கு சுகமும் கிடைக்கின்றது, துக்கமும் கிடைக்கின்றது. அவன் நன்கு வளர்ந்து கொண்டு வந்தால் இவருக்கு சுகம், அல்லது அவன் தவறு செய்யும் பொழுது துக்கம். இப்படி ஒரு மனிதனிடம் பல ரோல், பலவிதமான செயல்பாடுகள் அவனுக்கு என்ன சுகதுக்கத்தை கொடுத்து வருகிறது. இப்போ இந்த இடத்துல நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம்? என்னிடம் இருக்கின்ற அனைத்து ரோலும் மித்யா, அது சத்தியம் அல்ல. காரணம் என்ன? அந்த ரோலுடன் இப்பொழுது தந்தை, இதைத்தான் சமஸ்கிருதத்தில் அவச்சேதம் என்று சொல்கின்றோம். தந்தையாக இருக்கின்ற நான், மகனாக இருக்கின்ற நான், சகோதரனாக இருக்கின்ற நான், அப்படிப்பட்ட நான் அனைத்தும் மித்யா. இப்படி இந்த அவச்சேதத்தை எல்லாம் எடுத்து விட்டால் இந்த நான்கிறதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கொடுக்க முடியாது. அதுதான் உண்மையிலேயே மோட்சம். இப்போ நான் யாருங்கிற கேள்விக்கு
நான்கிறதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம் அப்படின்னா மோட்சம். அதுக்கு நான்கிறத தவிர வேற ஏதாவது பதில் சொன்னோம்னா அதற்கு பேர் சம்சாரம். காரணம் என்ன? அது இனி ஒன்றை சார்ந்து அந்த ஒரு குணம் நமக்கு விடுகின்றது. இந்த மது வித்யா, அதாவது உபகாரக வித்தியில் நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம்? மனிதனிடம் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து தன்மைகளும் ஒன்றை சார்ந்திருப்பதனால் அது மித்தியா. இவன் மனிதன் என்று சொல்வதே மிருகம், பறவைகள், மரம், செடி இவைகளெல்லாம் இருக்கிறதுனால தான் மனித இனம் என்று நம்மால் சொல்ல முடிகிறது. இந்த உலகத்தில் மனிதன் என்பதை தவிர வேற எந்த உயிரினமும் இல்லை என்றால் நம்ம மனிதன் என்றும் கூட சொல்ல முடியாது. ஆகவே இந்த மனிதன் என்கின்ற மனித தன்மை வர காரணம் அதற்கு வேறான மிருகத்தன்மை, பக்ஷியினுடைய தன்மை இவைகளெல்லாம் இருப்பதனால். இப்படி நான் என்ற ஒரு தத்துவத்திற்கு எவைகளெல்லாம் ஒரு விசேஷணமாக, அஜெக்டிவாக, குணங்களாக இருக்கின்றதோ அவைகள் அனைத்தும் இனி ஒன்றை சார்ந்துள்ள காரணத்தினால் அது அனைத்தும் மித்தியா. பிறகு என்னதான் சத்தியம் என்றால், எந்த ஒன்றினுடைய இருப்பு இனி ஒன்றினுடைய துணையில்லாமல் இருக்கின்றதோ அதுதான் சத்தியம். நான் பிரமாதா என்பதும் மித்தியா. நான் அறிபவன். காரணம் என்ன? அறியப்படும் பொருள் இருப்பதனால் நான் அறிபவன். அறியப்படும் பொருள் அனைத்தும் நீங்கிவிட்டால் நான் அறிபவன் அல்ல. ஒரு பொருள் அறியப்படுவதனால் அது அறியப்படும் பொருள். இப்போ பிரமாதாவை அறிபவனை சார்ந்து பிரமேயம், அறியப்படும் பொருள் இருக்கின்றது. அறியப்படும் பொருளை சார்ந்து பிரமாதா இருக்கின்றார். ஆகவே பிரமாதா பிரமேயம் அனைத்தும் மித்தியா. பிறகு எது சத்தியம் என்றால் ஞானம், சைத்தன்யம். இந்த சைத்தன்யம் எதையும் சார்ந்து இல்லை. எதையும் சார்ந்து இல்லாத வெறும் அறிவு சொரூபமான சைத்தன்யம், ஆத்மா மட்டும் சத்தியம். இப்போ இந்த கருத்து தான் மது வித்யா என்ற பகுதியில் குறிப்பிடப்பட்டது. இங்கு எப்படி விளக்கப்பட்டது என்றால், எல்லா ஜீவராசிகளையும் எடுத்துக்கொண்டு அதை கான்ஸ்டன்ட், அதை முழுமையாக எப்பொழுதும் வைத்துக்கொண்டு இந்த ஜீவராசிகள் ப்ளஸ் ஜட பிரபஞ்சம், ஜட சரீரம் அதை எடுத்துக்கொண்டு பிறகு ஜீவராசிகள் அதி தெய்வம், தேவதைகள், ஜீவராசிகள் அத்தியாத்மம், நம்மிடம் இருக்கின்ற இந்திரியங்கள், இப்படி ஒன்றோடு ஒன்று இதற்கு அது மது, அதற்கு இது மது, இது அதை சார்ந்துள்ளது, அது இதை சார்ந்துள்ளது என்று கூறப்பட்டு மித்தியாத்துவம் நிலைநாட்டப்பட்டது. இப்போ இந்த கருத்து முதலாவது மந்திரத்தில் ஆரம்பித்து 14வது மந்திரம் வரை சென்றது. இனி 15வது மந்திரத்தில் சர்வாத்ம பாவம் என்ற கருத்து வந்தது. உபனிஷத் சர்வாத்ம பாவம் என்ற கருத்தை திரும்ப திரும்ப கூறும். இங்கே சர்வாத்ம பாவம் என்ற இடத்தில் பொதுவாக ஈஸ்வரன் அனைத்துமாக இருக்கின்றார், அந்த ஈஸ்வரனை அனைத்துமாக பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த ஈஸ்வரன் இடத்துல ஞானி விட்டான். ஞானியே அனைத்துமாக இருக்கின்றான். இப்போ ஞானி ஈஸ்வரன் சர்வம்ங்கிறத விட ஞானி சர்வம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், நாம் எதில் அபிமானிக்கின்றோமோ அதுவாக நாம் இருக்கின்றோம். ஞானி தன்னை அனைத்துமாக அபிமானிக்கின்றான். ஆகவே ஞானியே அனைத்துமாக இருக்கின்றான் என்று கூறி இதனுடைய பலன், இவனும் இப்படியெல்லாம் யாருக்கு இந்த ஞானம் வருகிறதோ இந்த ஞானியானவனும் அனைத்துமாக ஆகின்றான் என்று கூறப்பட்டது. பிறகு 16, 17 இந்த 2 மந்திரங்களில் மது வித்யா ஸ்துதி, மது வித்யாவினுடைய ஸ்துதி பெருமை கூறப்பட்டது. இந்த ஞானத்தினுடைய மகிமை, ஒரு கதை இங்கு வந்தது. அந்த கதையின் மூலமாக இந்த ஞானத்தினுடைய பெருமை, இந்திரன் போன்றவர்களால் இது காப்பாற்றப்பட்டு வந்த வித்யா, துஷ்பிராபா அவ்வளவு சுலபமாக அடையக்கூடிய வித்யா அல்ல. இதற்கு ஆயாசம், நம்முடைய முயற்சி மிக மிக அதிகம். நம்முடைய முயற்சி ரொம்ப தேவை.
இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் அதாவது வித்யா ஸ்துதியாக இங்கு கூறப்பட்டது. பிறகு 18, 19 இந்த 2 மந்திரங்களில் முடிவுரையும் மகா வாக்கியமும் வந்தது. முடிவுரையில் மீண்டும் சர்வாத்ம பாவம், பிறகு கடைசி 19வது மந்திரத்தில் அயம் ஆத்மா பிரம்ம என்கின்ற மகா வாக்கியம் வந்தது. அதை நாம் விளக்கமாக பார்க்கவில்லை, காரணம் ஏற்கனவே பல இடங்களில் மகா வாக்கியத்தை பார்த்துருக்கோம். அயம் ஆத்மான இந்த ஆத்மா, அதாவது நம்முடைய இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துக்கு எந்த ஒரு சைத்தன்யம் ஆதாரமோ அதே சைத்தன்யம் இந்த 3 பிரபஞ்சத்திற்கும் மாயை, பிறகு மாயையிலிருந்து முதலில் வெளிப்பட்ட சூக்ஷ்ம பிரபஞ்சம், பிறகு ஸ்தூல பிரபஞ்சம், இவைகளுக்கு ஆதாரம். இந்த 2 ஒரே சைத்தன்யம் அயமாத்மா. இந்த சரீரத்துக்கு ஆதாரமான ஆத்மாவே பிரபஞ்சத்திற்கும் ஆதாரம். இப்போ சர்வானுபூகு, சர்வ அனுபூகு என்றால் அனைத்துமாகவும் இருக்கின்றது, அனைத்துக்கும் சாட்சியாகவும் இருக்கின்றது என்று நம்ம இறுதியில் பார்த்தோம். சர்வானுபூகுனா சர்வஸ்ச அனுபூகுச்ச, சர்வமாகவும் அனைத்தையும் அனுபவிப்பதாகவும் இருக்கின்றது. இப்போ இத்துடன் மது வித்யா அல்லது மது பிராமணம் 5வது பிராமணம் முடிவடைகின்றது. இனி நாம் 6வது பிராமணத்திற்கு செல்ல வேண்டும். நம்ம 2வது அத்தியாயத்தில் 6 பிராமணங்கள் இருக்கின்றன. அந்த 6வது பிராமணத்திற்கு இப்பொழுது செல்கின்றோம். இந்த 6வது பிராமணத்திற்கு வம்ச பிராமணம் என்பது பெயர். வம்ச பிராமணம். இதில் 3 மந்திரங்கள் இருக்கின்றன. இதற்கு பேரு வம்ச பிராமணம். 3 மந்திரங்கள். இதில் என்ன இருக்கிறது என்றால், இந்த பிரம்ம ஞானம் அல்லது ஆத்ம வித்யா எந்த சிஷ்யனிடம் இருந்து எந்த குருவிடமிருந்து வந்துள்ளது என்ற பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரை. ஒரு குரு எந்த சிஷ்யனுக்கு கூறி, அந்த சிஷ்யன் அவன் எந்த சிஷ்யனுக்கு அவன் கூறி, இப்படி குரு சிஷ்ய பரம்பரையினுடைய பெயர்கள் இங்கு வந்துள்ளது. இந்த வம்ச பிராமணத்தில் பெயர்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு ஒரு பிராமணம், ஒரு பெரிய பிராமணம்னு சொல்லி ஒரு 3 மந்திரம் தான், ஒரே ஒரு செக்ஷன் தான். பொதுவாக ஒரு பிராமணம்னு சொன்னால் அதில் பல மந்திரங்கள் எல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சிறிய செக்ஷன், 3 மந்திரம் பேருக்கு. ஆனால் அதில் என்ன இருக்குன்னா, சிஷ்யனுடைய பெயர், இந்த சிஷ்யன் எந்த குருவிடமிருந்து பெற்றான், மறுபடி ஒரு சிஷ்யனுடைய பெயர், இந்த சிஷ்யன் எந்த குருவிடமிருந்து ஞானத்தை பெற்றான் என்று குரு சிஷ்ய பரம்பரையை கூறுகின்ற பிராமணம். ஆகவே இதை வம்ச பிராமணம் என்று சொல்கின்றோம். குரு சிஷ்ய வம்ச பிரதிபாதக பிராமணம். வம்சகங்கிற சொல்லுக்கு மூங்கில்னு அர்த்தம். மூங்கிலுக்கு தான் சமஸ்கிருதத்தில் வம்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த மூங்கில பார்த்தோம்னா இடையில ஒவ்வொரு ரவுண்டு இருக்கும். அப்படின்னா என்னென்ன, ஒவ்வொன்றும் பூர்ணமாக இருக்கின்றது. ஒவ்வொரு எப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கோ அதே போல் இந்த ஞானம் பரம்பரையாக வந்துள்ளது, மூங்கிலை போல வந்துள்ளது. அதனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் சங்கரர் எதற்கு உபனிஷத் வம்சத்தை கூறுகின்றது, குரு சிஷ்யர்களுடைய பெயரை எதற்கு கூறுகின்றது, அதனுடைய காரணத்தை மட்டும் பார்த்துவிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு செல்லலாம். முதல் கருத்து ஸ்வாத்தியாயார்த்தம். ஸ்வாத்தியாயத்திற்காக வம்ச பிராமணம். என்ன இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸ்வாத்தியாயம், ஸ்வாத்தியாயம்னா சாண்டிங். இப்போ எப்படி விஷ்ணு சகசரநாமத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்வாத்தியாயம் பண்ணுறோம், சேன் பண்ணுறோம். லலிதா சகசரநாமத்தை நம்ம சேன் பண்ணுவோம். அது எதற்கு என்றால் அதை பாராயணம் செய்வதற்கு, ஓதுவதற்காக அந்த நூல். ஆனால் அதையும் எடுத்துட்டு அதில் இருக்கிற சொற்களை எல்லாம் எடுத்துட்டு அர்த்தத்தை பார்த்துட்டு வேதாந்த விசாரம் பண்ணலாம். பட் அதற்காக அது கொடுக்கப்படவில்லை.
அது எதற்காக முக்கியமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்னா சாண்டிங். எப்படி பகவானுடைய நாமத்தை நம்ம பக்தியில் சான் பண்ணுறோமோ, அதே போல் வேதாந்தத்துக்கு வந்தவர்களுக்கு சான் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னு என்ன பண்ணலாமா, குரு சிஷ்ய பரம்பரை எடுத்துகிட்டு சான் பண்ணலாமா. இவர் சிஷ்யர் இவர் குரு, இவர் சிஷ்யர் இவர் குருன்னு சொல்லி சுவாத்தியாயத்திற்காக, அந்த பர்பஸுக்காக வம்ச பிராமணம் குரு சிஷ்யனுடைய பெயர்கள். பிறகு இரண்டாவது பிரயோஜனம் சங்கரர் கூறுகின்றார், ஜபார்த்தம். ஜபார்த்தம் ஜபத்திற்காக, அதாவது நம்முடைய குரு சிஷ்யர்களுடைய பெயரையே ஜபம் செய்யலாம் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஜபார்த்தம். இப்போ பகவானுடைய நாமத்தை எடுத்துட்டு நம்ம ஜபம் பண்ணுறோம், அதே போல குரு சிஷ்ய பரம்பரையில் வந்தவர்களுடைய பெயரை எடுத்துட்டு மனதிற்குள் ஜபம் செய்யலாம். சித்த சுத்தி, ஸ்ரத்தை போன்றவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஜபார்த்தம். பதஞ்சலி சில சூத்திரங்களில் நம்முடைய மனதை சுத்தம் செய்ய சாதனைகளை கொடுத்து வருகின்றார். பல சாதனைகளை பேசி வருகின்றார். இந்த சாதனை செஞ்சால் மனசுத்தி கிடைக்கும், இந்த சாதனை செஞ்சால் மனசுத்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு வர்றார். அதில் ஒரு சூத்திரம் வீதராக விஷயம் வா சித்தம். முதல் பாதத்தில் 37வது சூத்திரம் வீதராக விஷயம் வா சித்தம் அப்படின்னு ஒரு சூத்திரம். வீதராக விஷயம் வா சித்தம். வீதராக அப்படின்னு சொன்னால் ராகம்னா பற்று, வீதம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு பற்று நீங்கி விட்டதோ, யாருக்கு மனசில் பற்று நீங்கி உள்ளதோ அந்த மகாத்மாக்கள், அந்த புருஷர்கள், மகான்கள், ஞானிகள். விஷயம் என்றால் அந்த ஞானிகளை தியானித்தால் நமக்கு சித்த சுத்தி கிடைக்கும். அதாவது யாரெல்லாம் பற்றை நீங்கி ஞானத்தை அடைந்துள்ளார்களோ அந்த குருமார்கள், அந்த பெரியவர்கள், அவர்களை மனதில் தியானித்தால் நமக்கு அவர்களுடைய குணம் நமக்கு கிட்டும். அப்படி ஒரு சூத்திரமே வச்சிருக்கார். வீதராக விஷயம் வா சித்தம். அதாவது நம்முடைய சித்தம் வீதராக விஷயத்தை கொண்டிருந்தால், மகான்களை நாம் மனதில் நினைத்தால், அவர்களை ஜபம் செய்தால், அவர்களை தியானித்தால் நமக்கு சித்தம் அமைதி பெறும். மனதில் இருக்கின்ற சில தடைகள், அழுக்குகள் நீங்கும். அப்படி பதஞ்சலி சொல்லியிருக்கார். அதுதான் இங்கு ஜபார்த்தம் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ ஜபார்த்தம்னா பெரியவர்களை நம்ம மனதில் நினைக்கும் பொழுது அவர்களிடம் இருக்கின்ற நற்குணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம மனதில் இருக்கின்ற சில அசுத்தங்கள், ராகத்வேஷங்கள் எல்லாம் நீங்கும். நம்ம லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா சில நல்ல கேரக்டர், அதாவது ராமராகவோ சீத்தையாகவோ இப்படி சில நல்ல கேரக்டராக யாராவது நடித்தார்கள்னு வச்சுக்குவோமே, அதற்கு பிறகு அவர்கள் இப்படி நல்ல சில பேர் பயந்துக்குவாங்க, அந்த கேரக்டருக்கே வரமாட்டார்கள். காரணம் என்னென்னா, இந்த கேரக்டரில் நான் நடிச்சிட்டேன்னா அப்புறம் என்னுடைய ப்ரொஃபஷ்னலே போயிடும், என்னுடைய மார்க்கெட்டே போயிடும். அதனால் சில பேர் வரமாட்டார். அப்படி சில பேர் நடித்தார்கள். அந்த கேரக்டரில் நடித்ததுக்கு அப்புறமே நம்ம கேள்விப்படலாம் சில தீய குணங்களை எல்லாம் அவர்கள் விட்டிருப்பார்கள். காரணம் என்னன்னா, பொய்யா நடித்தாவே அந்த பிரயோஜனம் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், நம்ம உண்மையிலேயே மகான்களை தியானித்தால், ஈவன் ராமருடைய நாமத்தை ஜபிக்கிறது, கிருஷ்ணரை ஜபிக்கிறது, நம்மளுடைய குருமார்களை ஜபிக்கிறது, சங்கரர்லேருந்து கௌடபாதர், சங்கரர், கோவிந்த பகவத் பாதர் போன்றவர்கள் தட்சிணாமூர்த்தியில் ஆரம்பித்து அவர்களை நினைத்தாலே நமக்கு சித்த சுத்தி கிடைக்கும். அதற்காக வம்ச பிராமணம். இப்போ ஜபார்த்தம். பிறகு மூன்றாவது பிரயோஜனம் வித்யாஸ்துத்யர்த்தம். வித்யாஸ்துத்யர்த்தம் இந்த ஞானத்தினுடைய பெருமையை விளக்குவதற்காக. வித்யாஸ்துத்யர்த்தம் அதாவது இப்படிப்பட்ட ரிஷிகளால் வந்த ஞானம் இது. இப்போ ஒரு பொருளினுடைய பெருமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா
இவர்களால் பயன்படுத்தப்பட்டது. அட்வர்டைஸ்மெண்ட்டே அப்படித்தானே. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சோப்போ என்னமோ ஒரு லோக்கல் ஆப்ஜெக்ட், அதை பெருமைப்படுத்தணும் அப்படின்னா அந்த நேரத்தில் யாருக்கு பெருமை இருக்கோ புகழ் இருக்கோ அவர்களுக்கு லட்ச லட்சமாக பணம் கொடுத்து அவங்க சொல்லணும் இது நான் பயன்படுத்துகிற பொருள். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? இவர்களே இதை பயன்படுத்தினா இதுக்கு பெருமை இருக்குது. சாதாரண ஆள் பயன்படுத்தினா அதுக்கு பெருமை கிடையாது. எல்லாம் சாதாரண ஆள் தான். அந்த நேரத்தில் யாருக்கு மார்க்கெட் இருக்கோ அப்போ அவங்க பெரிய ஆட்கள்னு அர்த்தம். ஒரு ஆப்ஜெக்டுக்கு அப்படின்னு சொன்னால் அதே போல் பிரம்ம வித்யா இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இவ்வளவு தூரம் தவம் செய்து வாழ்ந்த ரிஷிகளிடமிருந்து வந்தது, ரிஷிகள் வைத்து கொண்டிருந்தது, இப்படிப்பட்டவர்களிடம் இருந்தது என்று. இந்த வித்யாவுக்கு பெருமை எப்படின்னு சொன்னால் குருவினுடைய சிஷ்யர்களுடைய பெயரை குறிப்பிடும் பொழுது இப்படிப்பட்டவர்களிடம் இருந்த ஞானம் இது. இப்போ சங்கரர் ஒரு ஞானத்தை அடைஞ்சிருக்காருன்னு சொன்னால் எந்த அறிவை சங்கரர் அடைஞ்சாரோ அதே அறிவை நானும் அடையிறேன்னு சொன்னால் அது எவ்வளவு பெருமை. ஏன்னா அப்போ சங்கரரையே அடைஞ்சது போல. அப்படி பெரியவர்களுடைய பெயர் இந்த ஞானத்திற்கு பெருமையை கொடுக்கின்றது. உண்மையிலேயே அந்த பெருமை அவங்களுக்கு வந்ததே இந்த ஞானத்தினால தான். பட் இருந்தாலும் நமக்கு இந்த ஞானத்தினுடைய பெருமை தெரியாது, அவர்களுடைய பெருமை தான் தெரியும். ஆகவே அவர்களுடைய பெருமையிலிருந்து ஞானத்தினுடைய பெருமை நமக்கு கிடைக்கின்றது. பிறகு இந்த வித்யா ஸ்துதி எப்படியெல்லாம் செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், ஒன்று அபௌருஷேயம். அபௌருஷேயம் என்றால் இந்த ஞானம் இடையில் ஒரு மனிதனிடமிருந்து தோன்றியதல்ல, இது பகவானிடமிருந்தே பரம்பரையாக வந்துள்ளது. பௌருஷேயம் அப்படின்னா புருஷ புத்தி ஜன்யம். புருஷன்னா இடையில் இருக்கிற ஒரு ஆள் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு வெளியே விடுவது. உண்மையிலேயே அது ஒரு குறை. சில பேர் என்ன சொல்கிறார்கள், நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மெத்தட் அது யோகாசனமாக இருக்கலாம், அல்லது ஃபிலாசபியாக இருக்கலாம், அல்லது தியானமாக இருக்கலாம். அதெல்லாம் என்ன சொல்லி பெருமைப்படுத்துகிறாங்கன்னா, இது பழசல்ல, இது நான் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறார்கள். சாஸ்திரத்தைப்படி அது பெருமை கிடையாது, அது சிறுமை. நீங்கள் கண்டுபிடிச்சதுன்னா நீங்களே வச்சுக்கன்ட்டு உண்மையிலேயே நம்ம போயிடணும். ஏன்னா நீங்கள் தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்புறம் அது எனக்கு எதுக்கு? அது உங்களுக்கு வேணால் ஃபிட் ஆகலாம். ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்சது உங்களுக்கு அது உன்ன பைத்தியம் பிடிக்காமல் வச்சுருக்குன்னா அது உங்களோட பெருமை. எனக்கு அது வேண்டான்ட்டு நம்ம விலகி போகணும். ஆனால் பாமர மக்களுக்கு புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது, நான் அது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஒருவர் சொன்னார், நான் 40 வருஷம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு வயசு 45 ஆச்சு. அப்படின்னா அவர் 5 வயசுலேருந்தே ரிசர்ச் ஆரம்பிச்சிருப்பாரா என்ன? அப்படி அப்படி சொன்னால் தான் மக்களுக்கெல்லாம் அதில் ஒரு த்ரில்லிங் கிடைக்கும். பிறகு வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றிடணும். மெடிடேஷன் தியானம்னு சொல்லக்கூடாது, அது ஏதாவது டிரான்சென்டென்டல், ட்வின் ஹார்ட்டட், இப்படி எத்தனையோ ஒரு புதிய புதிய வார்த்தைகளை போட்டு உள்ளே கொடுக்கறது என்ன அப்படின்னா அவர்கள் கண்டுபிடிச்ச சரக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இடையில ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அந்த ஒவ்வொரு புருஷனுடைய மனிதனுடைய புத்தியிலையும் எத்தனையோ தோஷங்கள் இருக்கின்றனவாம். நம்முடைய புத்தியில் பலவிதமான தோஷங்கள் இருக்கின்றன. அதையும் சாஸ்திரத்தில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. புத்தியில் என்னென்ன தோஷமெல்லாம் இருக்குது. ஒன்று சுயநலம், இனி ஒன்று அறியாமை, இனி ஒன்று அந்த நேரத்தில் நமக்கு அது அப்பீலிங்காக தெரியும், பிறகு நாமளே அது வேண்டான்னு சொல்லியிருப்போம். அப்படித்தான் ஒருவர் என்ன செய்தார், ஏதோ ஒரு கான்செப்ட், அதாவது உருவ வழிபாடெல்லாம் கூடாது, பகவானுக்கு நாம வேண்டாம் ரூபம் வேண்டான்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பித்து 30 வருஷமாக டீச் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு ஞானோதயம் வந்திருக்கு, நம்ம சொன்னது தப்பாச்சேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவருக்கு வயசாகிடுது. இனி அவர் யாருக்கு சொல்ல முடியும்? அப்போ 30 வருஷமாக அதை நம்பி எத்தனையோ பேர் என்ன செய்து விட்டார்கள், வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பக்தியை விட்டு விட்டார்கள். சங்கடம்னு வரும்பொழுது அப்புறம் எப்படி மறுபடியும் எடுத்து வைக்கிறது எப்படி? அப்படி ஒரு பயம் அல்ல அவர். அப்படி புருஷ புத்தியில் தோன்றினால் அது விபரீதமான பலனை கொடுக்கும். ஆனால் இங்கு நாம் படிக்கின்ற ஞானம்
இடையில் ஒரு மனிதனுடைய புத்தியில தோன்றியதல்ல, இறைவனிடமிருந்தே குரு சிஷ்ய பரம்பரையாக வருகின்ற ஞானம். ஆகவே எதற்கு மகத்துவம் இருக்கு, சத்தியத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னா பரம்பரைக்கு தான் இருக்கின்றது. இங்க சத்தியத்துவம் என்று சொன்னால் சத்தியமான பிரயோஜனத்தை கொடுக்கின்ற பலன். ஆனால் இதுல இனி ஒன்று நம்ம கவனத்துல வச்சுக்கணும், எதெல்லாம் மரபு பரம்பரையா வருதோ அது எல்லாமே சத்தியம்னு அர்த்தம் இல்லை. காரணம் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாகங்கிற இடத்துல அந்தேனைவ நீயமானா யதாந்தாகான்னு உபனிஷத் எச்சரிக்கையும் கொடுத்துருக்கு. கண் பார்வையற்றவன் கண் பார்வையற்றவனுக்கு வழிகாட்டியது போலும் சில பரம்பரை இருக்கு, அந்த பரம்பரை அப்படின்னு இருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் பார்த்தோம்னா அந்த பரம்பரை கொஞ்ச நாளில் பிரேக் ஆயிரும். இப்போ எவ்வளவோ ஸ்தாபனங்கள், எவ்வளவோ விதமான மெத்தட் ஆஃப் டீச்சிங் எல்லாம் வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கும், அது போயிடும். அதாவது கொஞ்ச நாள் அதை பற்றியே பேசி கொண்டிருப்பார்கள், பரபரப்பாக அந்த நியூஸ் இருக்கும், அந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்கும். அது எனி ஃபார்ம் ஆஃப் டீச்சிங், யோகாசனமாக இருக்கலாம் அல்லது ஒரு உபதேச முறையாக இருக்கலாம், கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அப்படியே போயிடும். எது அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பரம்பரை தான், இந்த உபனிஷத் பரம்பரை தான் அழியாமல் இருக்கும். ஏன்னா அங்கே உண்மை இருக்கிறதுனால அழிய வாய்ப்பில்லை. அது ரொம்ப முக்கியமான கருத்து. அதற்காகத்தான் உபனிஷத்தில் ஒரு செக்ஷன், ஒரு பிராமணமே வம்ச பிராமணம். அது மட்டுமல்ல, 4வது அத்தியாயத்தினுடைய இறுதியிலும் இதே போல ஒரு பிராமணத்தில் குரு சிஷ்யனுடைய பெயர்கள் எல்லாம் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இனி அதற்கு அடுத்தது குரு சிஷ்ய லக்ஷணம். இதுவும் நமக்கு இந்த வம்சத்திலிருந்து கிடைக்கின்ற பலன். குருவினுடைய லட்சணம், சிஷ்யனுடைய லட்சணம் எல்லாம் கதைகள் மூலமாக குரு சிஷ்யனுடைய வம்சத்தை சொல்வதன் மூலமாக கிடைக்கும். இப்போ கட்டோபனிஷத்தில் நம்ம படிக்கும்போது நச்சிகேதனை பற்றி படிக்கிறோம், சிஷ்ய லட்சணம் நமக்கு கிடைக்குது. பிறகு குருவுக்கு மகாசாலகன்னு சொல்லி சிஷ்யனுடைய லட்சணம். பிறகு இந்த பரம்பரையில் வந்த குரு என்று சொல்லும் பொழுது குருவினுடைய லட்சணம் நமக்கு கிடைக்கின்றது. இதெல்லாம் எதற்குன்னு சொன்னால் சிஷ்யனுடைய லட்சணத்தை நம்ம சிஷ்யனாக மாற்றிக்கொள்ள பயன்படும். குருவினுடைய லட்சணம் பரம்பரையில் வந்தவரிடம் தான் படிக்க வேண்டும். இப்படி இந்த வம்ச பிராமணத்தில் பல பிரயோஜனங்கள் இருக்கின்றன. ஜபார்த்தம், அதற்கப்புறம் சுவாத்தியாயார்த்தம், வித்யா ஸ்துதி அர்த்தம். எப்படி வித்யா ஸ்துதி செய்யப்படுகிறதுன்னு பார்த்தோம். அபௌருஷேயம் இடையில தோன்றியதல்ல, இது பரம்பரையாக வந்துள்ளது. இப்படிப்பட்ட பல பிரயோஜனங்கள் இருப்பதனால் உபனிஷத்து ஒரு செக்ஷன், ஒரு பகுதியே குரு சிஷ்யனுடைய பெயருடன் அமைக்கப்பட்டுள்ளது. இனி அடுத்ததாக நாம் அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது நம்ம 2 அத்தியாயங்களை முடித்துள்ளோம். பிருகதாரண்யக உபனிஷத்தில் 6 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அதில் 2 அத்தியாயங்களை முடித்துள்ளோம். 3வது அத்தியாயத்திற்கு செல்ல வேண்டும். 3வது அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன் மீண்டும் இந்த 2வது சாப்டர், 2வது அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை மிக சுருக்கமாக பார்ப்போம். பிறகு 3வது அத்தியாயத்திற்குள்ளே போவோம். இந்த 2வது அத்தியாயத்தில் 6 பிராமணங்கள் இருந்தன. 6 பிராமணம், 6 செக்ஷன். அதில் முதல் பிராமணம் அஜாத சத்ரு பிராமணம். ஞாபகம் வருதோ? அஜாத சத்ருன்னு சொன்ன உடனே பாலாக்கின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அஜாத சத்ருவுக்கு போய் நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன்னு சொன்னார். சரின்னு சொன்னார் அஜாத சத்ரு. அவருக்கு சகுண பிரம்மன் வரைக்கும் தான் ஞானம் இருந்தது, அது நிர்குண பிரம்மத்தை பற்றிய ஞானம் இல்லை. உடனே குரு சிஷ்யன் மாறிவிட்டார்கள். உடனே பாலாக்கிங்கிறவர் சிஷ்யனாக மாற, அஜாத சத்ரு க்ஷத்ரியன் குருவாக மாற உபதேசம் நடந்தது. இப்போ அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு சொல், அது சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், சத்தியஸ்ய சத்தியம். அதை நம்ம விளக்கமாக பார்த்தோம். பிரம்மத்துக்கு லட்சணம் சத்தியஸ்ய சத்தியம். சத்தியமாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துக்கு சத்தியமாக இருக்கின்றது. அந்த ஒரு சொல் 20வது கடைசி மந்திரத்தில் சத்தியஸ்ய சத்தியம்ங்கிற ஒரு சொல் வந்தது.
அதை நம்ம பிறகு இரண்டாவது பிராமணம் சிசு பிராமணம். சிசு பிராமணம் இதில் சத்தியஸ்ய என்ற சொல்லானது விளக்கப்பட்டது. சத்தியஸ்ய என்ற சொல்லுக்கு இந்த பிரபஞ்சம்னு அர்த்தம். பிராணனுக்கு சிசு என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. பிராணன் அல்லது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் அல்லது சத்தியம். அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை மித்யாத்துவம் மிக சுருக்கமாக விளக்கப்பட்டது சிசு பிராமணம் என்ற பகுதியில். மூன்றாவது மூர்த்தா மூர்த்த பிராமணம். மூர்த்தா மூர்த்த பிராமணம் அதில் இந்த உலகத்தையே மூர்த்தம் அமூர்த்தம் என்று பிரிக்கப்பட்டது. மூர்த்தம் என்றால் நம்மால் அறியக்கூடியது ஃபார்ம், அமூர்த்தம்னா ஃபார்ம்லெஸ். இந்த மூர்த்தம் அமூர்த்தம் என்று பிரிக்கப்பட்ட இந்த உலகமானது நிஷேதம் செய்யப்பட்டது. மிக முக்கியமான நேதி நேதி என்ற மந்திரம் இந்த பகுதியில் வந்தது. நேதி நேதி ந இதி ந இதி. மீண்டும் நேதி நேதி வரப்போகுது. முதல்ல நம்ம நேதியை சந்தித்த இடம் இது. மூர்த்தா மூர்த்த பிராமணம் நேதி நேதி. பிறகு நான்காவது பிராமணம் மைத்ரேயி பிராமணம். அதை நம்ம இப்போ தான் பார்த்து முடித்தோம். மைத்ரேயி பிராமணம் அதில் இருக்கின்ற அனைத்து மந்திரங்களும் மிக முக்கியம். யாக்ஞவல்யர் வந்தார் மைத்ரேயி கதையின் மூலமாக. ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யக ஆத்மாவாரே திரஷ்டவ்யக, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சொற்கள். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, இது போன்ற முக்கியமான மந்திரங்கள் எல்லாம் விளக்கமாக பார்த்தோம். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதான். ஏன்னா அடுத்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த காட்டை கடந்து வந்தோங்கிறது ஞாபகப்படுத்துறதுக்காக. பிறகு ஐந்தாவதாக மது பிராமணம். இந்த மது பிராமணத்தில் ஜெகத்தினுடைய மித்தியாத்துவம் தான் ரொம்ப முக்கியம். அது எப்படி கூறப்பட்டதுன்னா, ஒன்றை ஒன்று சார்ந்திருந்தால், ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து கொண்டிருந்தால் அந்த இரண்டும் மித்தியா. பிறகு ஆறாவதாக வம்ச பிராமணம். வம்ச பிராமணம் அதனுடைய தாத்பரியத்தை நம்ம பார்த்தோம். இத்துடன் இந்த உபனிஷத்தினுடைய 2 அத்தியாயங்களை நாம் நிறைவு செய்கின்றோம். இனி 3வது அத்தியாயத்திற்கு செல்ல போகின்றோம். இங்கு ஒரு முகவுரையுடன் மீண்டும் இந்த உபனிஷத்தையே முழுமையாக பார்த்துவிட்டு 3வது அத்தியாயத்திற்குள் நுழைவோம். ஏரோப்ளைன்லேருந்து கீழே பார்க்கறது போல இந்த முழு உபனிஷத்து எப்படி அமைந்துள்ளதுன்னு இப்போ நம்ம பார்க்கணும். அதாவது 6 அத்தியாயங்கள் 3ஆக பிரிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் பார்த்தது தான், ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மது காண்டம் என்று முதல் 2 அத்தியாயங்களுக்கு பெயர். இப்போ 6 அத்தியாயம் 2 பிரிக்கப்பட்டது. முதல் 2 அத்தியாயங்களுக்கு மது காண்டம் என்று பெயர். அதாவது இதுவும் சம்பிரதாயம், இதுவும் பரம்பரையிலேயே இந்த பெயரெல்லாம் விளங்கி வருகிறது. இதிலிருந்து இந்த மது வித்யாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுங்கிறது நமக்கு தெரிகிறது. ஏன்னா முதல் 2 அத்தியாயத்தில் எத்தனையோ பிராமணங்கள் வந்தது, ஆனால் மது காண்டம் என்ற பெயர் வந்தது. காரணம் என்னென்னா, அந்த மது வித்யாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மது காண்டம். இனிமேல் இப்பொழுது நம்ம பார்க்க போற 3, 4 இந்த 2 அத்தியாயங்கள் சேர்ந்து முனி காண்டம் என்ற பெயர் பெறுகிறது. முனி காண்டக அல்லது யாக்ஞவல்கிய காண்டக. யாக்ஞவல்கியருக்கு தான் முனின்னு பெயர், முனிவர். யாக்ஞவல்கிய காண்டம் அல்லது முனி காண்டம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய காண்டத்தை தாண்டிட்டோம்னு அர்த்தம். ஒரு பெரிய காண்டத்தை தாண்டி அடுத்த காண்டத்துக்குள்ளே போகிறோம். இந்த நாம் இப்போ போக போகிற காண்டம் முனி காண்டம் அல்லது யாக்ஞவல்கிய காண்டம். யாக்ஞவல்கியரை ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிட்டோம் மைத்ரேயி பிராமணத்தில். இனிமேல் யாக்ஞவல்கியர் தான் நமக்கு ஹீரோவாக இருக்க போகிறார் என்டையர் உபனிஷத்துக்கு இந்த முனி காண்டத்தில்.
ஏன்னா அவருடைய பெயரில் தான் விளங்க போகிறது. அவர் தான் இனி குருவாக இருக்க போகின்றார். பிறகு கடைசி 2 அத்தியாயங்கள் 5, 6 அதற்கு பெயர் கிலகாண்டம். கிலகாண்டம் உபாசனா பிரதானம். உபாசனா பிரதானம். நாம் இந்த கிலகாண்டத்தை பார்க்கவே போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிளாஸில் நம்ம முடிச்சிருவோம் அந்த கிலகாண்டத்தை. காரணம் என்னென்னா என்னென்ன உபாசனைகள் எப்படி சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறதோட இந்த லாஸ்ட் 2 சாப்டர் முடிய போகிறது. ஆகவே நம்ம இனி சீரீஸாக பார்க்க போகிறது என்னென்னா 2 அத்தியாயம்தான், 3, 4 அதில் தான் விஷயமே இருக்குது. புதிதாக அல்ல, அதே கருத்து தான் வேறு வேறு கோணத்தில் பேசப்படுகிறது. பிறகு கடைசி 2 வெறும் உபாசனைகள், விதவிதமான கர்மங்கள், அதெல்லாம் சித்த சுத்திக்காக. அதாவது மது காண்டத்திலேயே நமக்கு புரிஞ்சிடுதுன்னா ஓவர், அப்பவும் புரியல அப்படின்னா இந்த முனி காண்டத்தில் மீண்டும் கொஞ்சம் புத்தியை நல்லா ஷார்ப்பு பண்ணலாம். அதுவும் புரியலையா, கிலகாண்டத்துக்கு போய் கர்மகாண்டத்தில் வீழ்ந்து மறுபடியும் கர்மமெல்லாம் பண்ணி சித்த சுத்தி செய்ய வேண்டியது தான். அப்படியே இறங்கி போகுது. பொதுவாக கீழிருந்து மேலே போவோம், இங்கே மேலேருந்து கீழே வருது. ஃபஸ்ட்டில் புரிஞ்சால் உண்டு, இல்லைன்னா அடுத்த ஸ்டெப், இல்லைன்னா அதற்கு அடுத்த ஸ்டெப், அப்படி இருக்கின்றது. பிறகு இந்த சம்பிரதாயத்தில் வந்த சில மகான்கள் எல்லாம், சுரேஸ்வரர், மற்ற சில விளக்க ஆசிரியர்கள் எல்லாம் இந்த காண்டங்களை சற்று ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இந்த காண்டத்தில் என்ன பிரதானமாக இருந்தது, இந்த காண்டத்தில் என்ன பிரதானமாக இருந்ததுன்னு ஆராய்ந்து சில கருத்துக்களை சொல்கிறார்கள். அதையும் நம்ம இப்பொழுது பார்ப்போம். கிலகாண்டத்தை பற்றி இப்பொழுது பேச்சே இல்லை, ஏன்னா அதில் வரும் சில கர்மங்கள், சில உபாசனைகள், அவ்வளவுதான். இப்போ மது காண்டத்தையும் முனி காண்டத்தையும் சற்று ஒப்பிட்டு பார்ப்போம். அதாவது இப்பொழுது நம்ம பார்த்து முடித்த காண்டம் மது காண்டம் இருக்கின்றதல்லவா. மது காண்டம்னு என்ன, ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், இந்த 2 அத்தியாயங்கள் உபதேச பிரதானம் என்று கூறுகிறார்கள். உபதேச பிரதானம், உபதேச பிரதானம் அல்லது ஆகம பிரதானம். ஆகம பிரதானம், உபதேச பிரதானம் அப்படின்னு சொன்னால், குரு இருப்பார், சிஷ்யன் இருப்பான். அந்த சிஷ்யன் பணிவினுடைய சிகரத்தில் இருப்பான். பணிவினுடைய சிகரத்துக்கு ஏறினா கர்வம் வந்துருமான்னு கேட்கக்கூடாது. இங்கே சிகரம்னு சொன்னாவே மேலே போகிறதுன்னு சொன்னாவே உடனே கர்வமான இல்லை, பணிவினுடைய எல்லையில் இருப்பான். ஆகவே குருவுக்கு மிக மிக சுலபம், காரியம் ரொம்ப சுலபம். காரணம் என்ன தெரியுமோ, ஒவ்வொன்றையும் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டியதில்லை. இதுதான் இதுன்னு சொன்னால் வேலை முடிஞ்சுது. ஏன்னா சிஷ்யன் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவான். தனக்குள்ள சந்தேகம் வந்ததுன்னா அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்கு தர்க்கத்தை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைன்னா இப்போ உதாரணமாக குரு சிஷ்யனுக்கு ஒரு வேலையை சொல்கிறார், இதை பண்ணுன்னு. சிஷ்யன் சொல்ல அதை ஏன் பண்ணணும், உடனே குரு இல்லைப்பா இதுக்காக இதை பண்ணணும், இப்படி பண்ணால் இது நல்லதுன்னா அப்போ சரி அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் குரு சிஷ்யன்கிட்ட நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு அரை மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அது ரொம்ப கஷ்டம். அது அடுத்த காண்டம், இப்போ நம்ம பார்க்க போகிற காண்டத்தில் அதுதான் வரப்போகுது. இப்போ முதல் காண்டத்தில் அப்படி இல்லை, குரு சொன்னார்னா சிஷ்யன் கேட்டுக்கிறான் அப்படி. ஆகவே ஆகம பிரதானம், அதாவது உபதேச பிரதானம்னு சொன்னால், குரு உபதேசம் பண்ணுறான், சிஷ்யன் சிஷ்யனாக இருக்கின்றான். அதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுதுன்னா, இப்போ நம்ம பார்த்த பிராமணங்கள் எல்லாம் பார்த்தா மைத்ரேயி சிஷ்யனாக மாறிவிட்டார். அதுக்கப்புறம் நோ ஆர்கியூமெண்ட், நானும் ஈக்குவல் ரைட் எனக்கு இருக்குது, அதெல்லாம் கிடையாது, நான் ஒய்ஃபு தானே, எனக்கு ஈக்குவல் ரைட் எல்லாம் கிடையாது. இப்போ நான் சிஷ்யை, நீங்கள் குரு சொல்கிறதை ஏற்றுக்கொள்கின்றேன். அதே போல் பாலாக்கி கார்கியக வந்தார், கொஞ்சம் கர்வத்தோடு தான் வந்தார். உடனே அஜாத சத்ருவுக்கு சிஷ்யனாக மாறி என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே இங்கெல்லாம் சிஷ்யர்கள் வந்தார்கள், குரு உபதேசம் செய்தார். ஆகவே ஆகம பிரதானம், அதாவது உபதேச பிரதானம். பிறகு வாக்கியார்த்த பிரதானம்.
இந்த உபதேச பிரதானம்ங்கிறது வாக்கியார்த்த பிரதானம். வாக்கியார்த்த பிரதானம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப தத்துவமசி அப்படிங்கிறது மகா வாக்கியம், இட்ஸ் அ சென்டென்ஸ். வாக்கியம்னா இது ஒரு சென்டென்ஸ். சென்டென்ஸ்ன்னு சொன்னா பல வேர்ட்ஸ், பல பதங்களினுடைய சமூகம். அதாவது கிராமட்டிக்கலா இலக்கணப்படி பல சொற்களினுடைய சேர்க்கை தான் சென்டென்ஸ். சும்மா 4-5 வார்த்தைகளினுடைய சேர்க்கை சென்டென்ஸ் அல்ல. அங்கே சப்ஜெக்ட் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், இப்படி எல்லாம் சேர்ந்த சென்டென்ஸ். இப்போ உபதேச பிரதானத்தில் அந்தந்த பதங்களில் நம்ம சந்தேகப்பட மாட்டோம். முழுமையான வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னு குரு சொன்னார்னா சிஷ்யன் அந்த வாக்கியார்த்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். ஏன்னா பதார்த்தத்தை அவன் அப்படியே ஏற்றுக்கொள்வான். இப்போ தத்துவமசி அயமாத்மா பிரம்மன்னு சொன்னால் அந்த பதம் அயமாத்மா பிரம்ம, இந்த பதங்களை எடுத்துட்டு இந்த பதத்திலிருந்து என்ன வாக்கியார்த்தம் வருதுன்னா ஐக்கியம் வாக்கியார்த்தமாக வருது. அதாவது நீ அதுவாக இருக்கின்றாய், இந்த ஆத்மாவே தான் அந்த பிரம்மனாக இருக்கிறது. இதை கேட்ட உடனே ஒவ்வொரு வேர்டை முழுமையாக அவன் ஏற்றுக்கொண்டு அந்த சொற்களினுடைய சேர்க்கையில் வர்ற வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கறது வாக்கியார்த்த பிரதானம். இனி ஒரு வார்த்தையில் சொல்லணும், தெரிஞ்ச வார்த்தையில் சொல்லணும்னா மது காண்டம் சிரவண பிரதானம். இட் இஸ் அ சிரவணம். சிரவணம்னு என்ன, அதைத்தான் நம்ம மற்ற 2 சொற்களால் சொன்னோம். அதாவது உபதேச பிரதானம், ஆகம பிரதானம், அல்லது வாக்கியார்த்த பிரதானம், அல்லது சிரவணம். இதுதான் மேஜரா இருக்கு. இங்க ஆக்சுவலி மனனமும் இருந்திருக்கு, நிதித்தியாசனமும் இருந்திருக்கு, எல்லாமே இருந்தது. ஆனா பிரதானம், இங்க நம்ம பிரதானம்ங்கிற வார்த்தையில் என்ன சொல்றோம், முழு உபனிஷத்தை பார்க்கும் பொழுது, மேலிருந்து முழு உபனிஷத்தை பார்க்கும் பொழுது இந்த முதல் 2 அத்தியாயத்தில், அதாவது மது காண்டத்தில் பிரதானமா என்ன இருந்ததுன்னா, சிஷ்யர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சிஷ்யர்களாக இருந்தார்கள், அவர்கள் உபதேசத்தை பெற்றார்கள், வாக்கியார்த்தத்தை கேட்டு சிரவணம் செய்தார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்ச கதை. இனிமேல் பார்க்க போறத நம்ம பார்ப்போம். இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போற இந்த முனி காண்டம் அல்லது யாக்ஞவல்க்ய காண்டத்தில் 3-4 அத்தியாயங்கள் இருக்கின்றன. 3-4னா 3வது 4வது அத்தியாயம். இது உபபத்தி பிரதானம். அங்க உபதேச பிரதானம், இது உபபத்தி பிரதானம். உபபத்தி பிரதானம் அப்படின்னு சொன்னா தர்க்க பிரதானம். தர்க்க பிரதானம். உபபத்தி அப்படின்னு சொன்னா லாஜிக்கலா எஸ்டாப்ளிஷ் பண்றது, தர்க்கத்தின் துணை கொண்டு நிலைநாட்டுதல் உபபத்தி. இங்க மோர் ஆஃப் லாஜிக். காரணம் என்னன்னா, சிஷ்யன் மாறியாச்சு. சிஷ்யன் மாறிய உடனே இங்க லாஜிக் தான் பிரதானமா நிற்குது. உபபத்தி. உபபத்தின்னு சொன்னா நம்ம ஒரு கருத்தை சொல்றோம், கருத்தை சொன்ன உடனே சிஷ்யனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவன் ஆர்கியூ பண்ண வர்றான். அது எப்படி இது சரி, நான் வேற கருத்தை எல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு உடனே நம்ம லாஜிக்கலா எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இது இப்படி சொல்வதனுடைய காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி தர்க்கத்தின் துணை கொண்டு நம்ம ஒரு கருத்தை நிலைநாட்டினால் அது உபபத்தி பிரதானம். உபதேச பிரதானம்னு சொன்னா அந்த வாக்கியார்த்தம் சிரவணம், அது உபதேசம். உபபத்தின்னு சொன்னா அங்க அதிகமா தர்க்கத்தை பயன்படுத்தி அதே கருத்தை சொன்னா உபபத்தி பிரதானம். அது உபதேச பிரதானத்துக்கு அடுத்த அந்த பேர்ல உபபத்தி பிரதானம். அங்க ஆகமம், இங்க தர்க்கம். பிறகு 2வது அங்க வாக்கியார்த்த பிரதானம்னு பார்த்தோம். இங்க பதார்த்த பிரதானம். பதார்த்த பிரதானம் ரொம்ப சட்டில் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டுக்கும், வாக்கியார்த்த பிரதானத்துக்கும் பதார்த்த பிரதானத்துக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு சுலபமாக விளங்கிவிடும். இப்போ வாக்கியார்த்த பிரதானம்ங்கிற இடத்துல தத்துவமசிங்கிற வாக்கியம் ஐக்கியத்தை கொடுக்கும் பொழுது
பூர்ணமான ஐக்கியத்தை கொடுக்குதா அல்லது விசேஷண விசேஷ பாவத்தை கொடுக்குதா, இப்படியெல்லாம் நம்ம விசாரம் பண்ணுறது வாக்கியார்த்தம். இந்த வாக்கியம் ஐக்கியத்தை சொல்லுது, ஆனால் அந்த ஐக்கியம் நவுன் அஜெக்டிவ் ரிலேஷன்ஷிப்பில் சொல்லுதா அல்லது முழுமையான ஐக்கியத்தை சொல்லுதா அப்படின்னு. அதாவது மஞ்சள் நிறத்தை உடைய மாம்பழம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மஞ்சள் நிறமும் மாம்பழமும் ஆக்சுவலி அங்கே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஆனால் மஞ்சள் நிறம்ங்கிறது மாம்பழம்ங்கிற ஒன்றுக்கு குணமாக இருக்குது, அஜெக்டிவாக இருக்குது. அப்படி ஜீவன் தான் ஈஸ்வரன் சொல்லும்போது ஈஸ்வரனுக்கு ஜீவன் ஒரு குணத்தை போல இருக்கானா, இப்படியெல்லாம் விசாரம் பண்ணால் அது வாக்கியார்த்தம். ஏன்னா வாக்கியார்த்தம்ங்கிறது ஐக்கியம்னு புரிஞ்சாச்சு. அது எப்படிப்பட்ட ஐக்கியம், இது வாக்கியார்த்த விசாரம். பதார்த்த பிரதானம்னு சொன்னால் இந்த வாக்கிய அர்த்தம் வர்றதுக்கு முன்னாடியே தத்பதத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணுறது, துவம் பதத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணுறது. அந்த வாக்கியத்துக்குள் இருக்கிற சொல்லை எடுத்துட்டு அதனுடைய அர்த்தம் என்ன. இப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னா ஜீவஸ்வரூபம் என்ன, ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன அப்படின்னு வாக்கியத்துக்குள் இருக்கின்ற சொல்லை எடுத்துக்கொண்டு அதில் கேள்வி கேட்டுக்கொண்டு விசாரம் பண்ணுறது. என்ன பதார்த்த நிச்சயம் பண்ணால் தான் வாக்கியார்த்தமே கிடைக்கும். எனக்கு சென்டென்ஸ் ஞானத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற சில வேர்டுக்கே அர்த்தம் புரியலன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் சொன்ன ஒரு வாக்கியத்தை சொன்னேன்னா எப்போ உங்களுக்கு வாக்கியார்த்த ஞானம் வரும், அதில் பயன்படுத்திய ஒவ்வொரு சொல்லினுடைய அர்த்தம் தெளிவாக இருந்தால் தான் சென்டென்ஸ் ஞானம் வரும். இங்கே அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி இதுதான்னு நிர்ணயம் செய்தல், அது பதார்த்த பிரதானம். பிறகு அங்கே சிரவணம்னு சொன்னோம், இங்கே நீங்களே சொல்லிடலாம் மனனம். ஆகவே மனன பிரதானம், மனன பிரதானம். இங்கே ஏன் மனனம் அல்லது உபபத்தியாக இருக்க போகுதுன்னு சொன்னால், நாம் இப்போ எடுத்துக்கொண்ட இந்த 3வது அத்தியாயம் 3rd சாப்டரில் எப்படி இந்த சாப்டரே வருது, அந்த கதையை நம்ம உள்ளே போய் பிறகு பார்ப்போம். அந்த கதையிலிருந்து நமக்கு நல்லா தெரிய வரும். பட் இருந்தாலும் இந்த உபபத்திங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறோம். அப்படின்னா இங்கே யாக்ஞவல்கியர் இருப்பார். அவரிடம் சில ஸ்காலர் ஏற்கனவே படித்த பண்டிதர்கள் யாக்ஞவல்கியரிடம் கேள்வி கேட்பார்கள். யாக்ஞவல்கியர் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அவர் வெற்றி அடைய போறார். ஆகவே இனிமேல் வருகின்ற பகுதியில் இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாம் ஞானத்துக்காக இவரிடம் கேள்வி கேட்கிறார்கள்ங்கிறத விட யாக்ஞவல்கியர் எப்படி பிரம்மனிஷ்டன் அது கிடையாதுன்னு சேலஞ்சு பண்ணி ஒரு விதமான ஆர்கியூமெண்ட்ல தான் இனிமேல் வரப்போகின்றது. அது நம்ம கதையை பார்த்தா நம்ம புரிஞ்சுக்குவோம். அதாவது ஜனகர் ஒரு யாகம் செய்ய, அதில் யாக்ஞவல்கியர் நான் தான் பிரம்மனிஷ்டன் வேற சொல்கிறார். உடனே மற்ற பிராமணர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுது. அது எப்படி நீ பிரம்மனிஷ்டன்னு சொல்ல முடியும், ஆகவே நீ பிரம்மனிஷ்டனான்னு சோதிக்க நாங்கள் கேள்வி கேட்க போகிறோன்னு கேள்வி கேட்க போகிறார்கள். அப்படி ஒவ்வொரு சிஷ்யன் கேட்குறதா ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இங்கே வந்திருக்கிறவர்கள் சிஷ்யர்கள் அல்ல, யாக்ஞவல்கியருடைய ஞானத்தை சோதிக்க வந்துள்ளவர்கள். அவர்களிடம் இவர் பதில் சொல்லி கொண்டு வருவார். ஆகவே இங்கே உபபத்தி தான் பிரதானம், உபதேசம் கிடையாது. பிறகு கடைசியில் யாக்ஞவல்கியரை ஏற்றுக்கொள்வார்கள். நீ பிரம்மனிஷ்டன் தான், நாங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆகவே இது ஒரு சேலஞ்சாக வரப்போகின்றது, ஒரு வாதமாக வரப்போகின்றது. இனிமேல் அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்குள்ளே சில நல்ல மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்த சிஷ்யர்களெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சுட்டு யாக்ஞவல்கியரை சோதிக்க வந்த சிஷ்யர்கள். இப்போ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட் இருக்கே, வாதம், அதையும் பல விதத்தில் பிரிப்பார்கள். அதில் எப்படின்னு சொன்னால் ஜல்பம், ஜல்பம் அப்படின்னு ஒரு விதமான வாதம், இரண்டாவது வாதம் என்று பிரிக்கப்படுகிறது. இந்த தர்க்கமானது ஜல்பம் வாதம் என்று பிரிக்கப்படுகிறது. இந்த ஜல்ப ரூப தர்க்கம் நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். ஜல்பம் அது எப்படி அப்படின்னு சொன்னால், பரமதத்தை மற்றவர்களுடைய கருத்தை நீக்கி நம்முடைய கருத்தை நிலைநாட்டுவதற்கு பெயர்
ஜல்பம். பரமத நிராகரண பூர்வக ஸ்வமத ஸ்தாபனம். பரமதம் அப்படின்னா மற்றவர்களுடைய கருத்து, நிராகரண பூர்வகம் மற்றவர்களுடைய கருத்தை நிராகரணம் செய்து, ஸ்வமத ஸ்தாபனம் நம்முடைய கருத்தை நிலைநாட்டுதல். பரமத நிராகரண பூர்வக ஸ்வமத ஸ்தாபனம். சமஸ்கிருதம் படிக்காமையே இந்த சமஸ்கிருதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரமத மற்றவர்களுடைய கருத்து, நிராகரணம் நீக்குவதை முன்னிட்டு, ஸ்வமத நம்முடைய மதத்தை கருத்தை ஸ்தாபனம், அது ஜல்பம். அது தேர்டு சாப்டர், மூணாவது சாப்டர். நான்காவது வாதக. இங்க வாதக அப்படிங்கிறதுல பரமத நிராகரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நீ என்னமோ நினைச்சிட்டு போ, உன்னைய நான் நீக்கணும். ஸ்வமத ஸ்தாபன பிரதானம். வாதகங்கிறது ஸ்வமத தத்துவ நிர்ணய பலம். ஸ்வமத தத்துவ நிர்ணய பல கதா விசேஷக அப்படின்னு சொல்லப்படும். ஸ்வமதம்னா நம்முடைய மதத்தை நிலைநாட்டுகின்ற ஸ்வமத தத்துவ நிர்ணய பலம். அதான் வாதத்தினுடைய பலம். அதாவது இந்த எதிரி என்ன பண்றான், நம்முடைய கருத்தை, மதம்னா கருத்தை நீக்கிறதுக்கு ஆர்கியூ பண்றான். நாம ஜல்பத்தில் உன்னுடைய கருத்து தப்புங்கிறதையும் மனசில் வச்சுட்டு அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம கருத்தை நிலைநாட்டுறோம். இங்கே நீ என்னமோ தப்பான கருத்தை வச்சுக்க, அது உன் இஷ்டம், நான் சொல்கிறது தப்புன்னு நீ சொல்ல முடியாது அப்படின்னு நம்முடைய கருத்தை நிலைநாட்டுதல். இப்படி இந்த தர்க்கம் ஜல்ப ரூபம் வாத ரூபம்னு பிரிக்கப்படுதான். இதெல்லாம் சும்மா இருக்காமல் இந்த சுரேஸ்வரர் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் எழுதி வச்சாங்க. நம்மளும் சும்மா இருக்காமல் பார்க்குறோம், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்படியெல்லாம் அவர்கள் இந்த உலகில் கிழக்கு மேற்கு பார்க்குற மாதிரி பார்த்து வச்சுருக்காங்கிறதுக்காக. பிறகு இனி ஒன்று இருக்குது, விதண்டா அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு விதமான தர்க்கம். அதுக்கு லட்சணம் கொடுத்து வச்சுருக்காங்க. விதண்டான என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்வமத ஸ்தாபனம் வினா பரமத கண்டனம். ஸ்வமத ஸ்தாபனம் வினானா நம்முடைய கருத்தை நிலைநாட்டாமல் மற்றவர்களுடைய கருத்தை நீக்குதல். ஸ்வமத ஸ்தாபனம் வினா பரமத கண்டனம். கண்டனம்னு நீக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், நான் சரியா தப்பாங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை, நீ சொல்கிறது தப்பு. இப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். நம்ம பேசுறது பூரா விதண்டாதான். சரி, நீ சரியா சொல்கிறியா, உன்னுடைய கருத்து என்ன, உனக்கு ஒழுங்காக தெரியுதா, நீ சரியாக புரிஞ்சுக்கிறியா அப்படி கேட்டால், நான் புரிஞ்சுக்கிறேன்னு இல்லையா அதை பற்றி உனக்கு என்ன, நீ சொல்கிறது தப்பு. ஏன் நான் சொல்கிறது தப்புனா, நீ சொல்கிறதுனால. இதுதான் லாஜிக். நீ சொல்கிறது தப்பு, நீ சொல்கிறதுனால. நான் சொல்கிறது சரியா தப்பா, நான் சரியாக புரிஞ்சுக்கிறேன்னா பற்றி உனக்கு என்ன, அப்படி தானே பல சமயம் பேசுகிறோம். அது விதண்டா. அது வேதாந்தத்துக்குள்ளேயே வரக்கூடாது, வேதாந்தத்தில் கிடையாது. இந்த விதண்டா தர்க்கம் நம்ம பேசுவது கிடையாது. அப்படி இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாம் ஆர்கியூமெண்ட்டில் தான் பார்க்க போகிறோம். அந்த கதையை படித்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். அடுத்த கிளாஸில் கதையை பார்ப்போம். அதாவது எப்படி இந்த ஸ்டோரி துவங்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது தெரிஞ்சிடும். வர்ற சிஷ்யர்களெல்லாம் யார் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். ஆகவே யாக்கியவல்கியர் மைத்ரேயிக்கு உபதேசித்த மாதிரி உபதேசம் பண்ண முடியாது. அவர் கொஞ்சம் தர்க்கத்தை கையில் எடுத்துட்டு அதற்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் பேசியாக வேண்டியது இருக்கு. பிறகு மீண்டும் ஒரே ஒரு சிறிய கருத்து, அதாவது தத்துவ ஞான சித்தி எப்படி, தத்துவ ஞான சித்தி எதனால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. கரண உபகரண துவாரா தத்துவ ஞான சித்தி. கரண உபகரண துவாரா தத்துவ ஞான சித்தி. அதாவது தத்துவ ஞானம் அப்படின்னு சொன்னால் சரியான அறிவு, சித்தின கிடைத்தல். நமக்கு சரியான அறிவு எப்படி கிடைக்கும்? உண்மையிலேயே அதுக்கு தானே நம்ம பாடுபட்டு இருக்கோம். எனக்கு கரெக்டு நாலேஜ் வேணும், சரியான ஞானத்தை அடையணும், தப்பாக புரிஞ்சிக்க கூடாதுன்னு தானே நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த தத்துவ ஞான சித்தியை அடைய மீன்ஸ் துவாரம் என்ன,
கரண உபகரண துவாரா. துவாரம்னா மீன்ஸ், உபாயம். கரணத்தின் மூலமாகவும் உபகரணத்தின் மூலமாகவும் தான் தத்துவ ஞானத்தை நாம் அடைய முடியும். அதாவது சரியான ஞானம் நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு கரணமும் வேண்டும், உபகரணமும் வேண்டும். கரணம்னா என்ன, உபகரணம்னா என்ன? அதுக்கு ஒரு உதாகரணம். அதாவது ஒரு பொருள் என்ன வர்ணத்துடன் கூடியது அப்படிங்கிற ஞானம், அதுதான் அந்த பொருளை பற்றிய சரியாக புரிஞ்சுக்கிற ஞானம். அது எதனால் நமக்கு கிடைக்கும்? இப்போ ஒரு பொருளை நான் உங்களிடத்துல காட்டி இது என்ன கலர்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் என்ன கலரில் இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் அந்த பொருள் என்ன கலரில் இருக்கோ அதே ஞானத்தை நீங்கள் அடையணும். அதுதான் சரியான ஞானம். அது எப்படி சித்திக்கும் அப்படின்னு சொன்னால், உடனே அந்த பொருள் எடுத்து நீங்கள் நுகர்ந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோமே, அல்லது காதில் வச்சு பார்க்குறீங்க, அதில் ஏதாவது சத்தம் கிடைக்குதா, அல்லது தடவி பார்க்கிறீர்கள், ஞானம் கிடைக்குமா? அப்போது அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு நம்ம எந்த கரணத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நிச்சயம் சரியாக பண்ணணும். இதுலேயே சில பேர் தவறாக செய்வார்கள். அந்த கரணம் என்ன? நம்முடைய கண்கள். அப்போ கண் என்பது இங்கு கரணம். அப்ப கண் என்கின்ற கரணம், கண்ணுக்கு சமஸ்கிருதத்தில் நேத்திரம் அப்படின்னு சொல்லும். நேத்திரம்னா கண். இந்த நேத்திரம்ங்கிறது கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப நம்ம அந்த கண்ணை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பொருள் என்ன கலர் அப்படிங்கிற சரியான ஞானத்தை அடையலாம். ஒருவர் கண்ணை பயன்படுத்துறார், சரியான ஞானத்தை அடைகிறார், அதுல சந்தேகம் இல்லை. ஒருவர் கண்ணை பயன்படுத்தாம வேற ஏதாவது பயன்படுத்தினா ஞானத்தை அடைய மாட்டார். இனி ஒருத்தரும் கண்ணை பயன்படுத்துறார், ஆனா தப்பான ஞானத்தை அடைகிறாருன்னு வச்சுக்கோமே. காரணம் என்ன அப்படின்னா அந்த கண்ணு சரியா வேலை செய்யல. அப்ப என்ன பண்றோம்? கண்ணாடி போட்டுக்கிறோம் இல்லையா? அந்த கண்ணாடிக்கு சமஸ்கிருதத்தில் உபநேத்திரம் அப்படின்னு பேர். ஸ்பெக்ஸுக்கு சான்ஸ்கிரிட்ல உபநேத்திரம். உபநேத்திரம்னா உபகரணம். கரணத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நீக்க பயன்படும் அனதர் இன்ஸ்ட்ருமெண்ட். உடனே கண்ணாடியை போட்ட உடனே தெளிவாயிருது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? கரணத்தை நம்ம சரியா அணுக முடியலனா கரணத்துக்கு உதவி செய்கின்ற இனி ஒரு கரணத்தை பயன்படுத்த வேண்டும். அது உபகரணம். இங்க கண்கிறது சாஸ்திரம், உபநேத்திரம்ங்கிற இடத்துல ஸ்பெக்ஸ்ங்கிறது தர்க்கம். ஏன்னா எதுக்கு தர்க்கம் எல்லாம் வேணும்னு கேட்கலாம். இந்த சாஸ்திரத்தை நம்மளால சரியா புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னா தர்க்கத்தின் துணை கொண்டு நம்ம சாஸ்திரத்தை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலி சாஸ்திரம்னு சொல்லும்போது குரு பிளஸ் சாஸ்திரம், அதுதான் நேத்திரம். அது கண்ணை போல. உண்மையிலேயே அதுவே ஞானத்தை கொடுக்கணும். சில பேர்த்துக்கு புத்தியில் இருக்கிற தோஷத்தினால தர்க்கத்தை பயன்படுத்தும். கண் ஒழுங்கா இருந்தா கண்ணாடி வேண்டாம், கண் ஒழுங்கா இல்லைன்னா தான் கண்ணாடி தேவை. ஆகவே கண்ணாடிங்கிறது ஆப்ஷன், உபநேத்திரம்ங்கிறது ஆப்ஷன். ஆப்ஷன்னா அது கண்டிப்பாக தேவைங்கிறது இல்லை, ஆனால் நேத்திரம் தேவை, கண்ணு தேவை. அதே போல சாஸ்திரம்ங்கிறது கரணம். அந்த கரணத்தை நம்ம நேரடியாக புரிந்து கொள்றதுக்கு ஸ்ரத்தையோ வேற ஏதோ ஒரு தோஷம் நம்ம இடத்துல இருந்தால், இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா புத்தி இல்லாதவனுக்கு தான் தர்க்கம்னு அர்த்தம். சித்த சுத்தி இல்லைன்னா தான் ரொம்ப யோசிக்கணும். சித்த சுத்தி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சா போதும். இப்படி ஆகம உபபத்திபியாம், ஆகமத்தின் மூலமாக உபபத்தியின் மூலமாக தத்துவ ஞான சித்திகி. இந்த முகவரையுடன் நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த காண்டத்திற்கு செல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.